வெல்கம் டு லைஃப் வித் மேக்கிங். இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஹவு டு மேக் ரெக்கார்டிங் மைக். அதாவது ஒரு ரெக்கார்டிங் மைக் சிம்பிளாக எப்படி செய்கிறேன்னா இந்த வீடியோ, அதாவது என்ன மாதிரி யூடியூப் ஆரம்பிக்கிறதா இருக்கீங்களா உங்களுக்கு வீடியோவில் சவுண்ட் குவாலிட்டி பிரச்சனை வரும். அதை செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு போட்டு மைக் வாங்கின அவசியம் இல்லை. இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு பழைய ஹெட்ஃபோன்ஸை மைக்கை வச்சு ஒரு சிம்பிளாக ரெக்கார்டிங் மைக்கோடு செய்யலாம். அதை எப்படி செய்யறேன்னா இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த மைக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்ப்போம். மைக்கு தேவையானது மெயின் சாமான் இப்படியான ஒரு சின்ன ஹெட்ஃபோனுக்கு இருந்த சின்ன மைக். அதுக்கு எடுத்தது அதே ஹெட்ஃபோனுக்கு இருந்தது எடுத்தோ இல்லை வேறு இருந்து எடுத்தோ பிஞ்ச ஹெட்ஃபோன் ஜாக்கி இருக்க வயர்ஸ். அடுத்தது இப்படி ஒரு பெண்டை மூடி, அது தேவையான டூல்ஸ், ஒரு வால் ஃப்ரேம், அடுத்தது இப்படி ஒரு ப்ளூ கன், அடுத்தது சோல்டிங் பண்ணுறதுக்கு பவுத்துண்டு. சரி வாங்க எப்படி செய்கிறேன் வா. வந்து இதில் எது கிரவுண்ட் எது ப்ளஸ் ரெண்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம மல்டிமீட்டர் எடுத்து கண்ணூற்றி மூட்டில் வைக்கணும். கண்ணூற்றி மூட்டில் வச்சுட்டு இதில் இப்போ எங்கள் ஹெட்ஃபோன் ஜாக்கிட்ட கீழ் இது ப்ளஸ் ஆகிக்கணும். அதில் வச்சுட்டு இதில் ஒவ்வொரு வயர் நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணும் போதில் ஒரு வயரு ப்ளஸ், அடுத்தது தான் மைனஸ் ஆகிக்கும். அதை மைனஸ் வயர் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி வரணும். லெட்டர் மேலே வச்சுட்டு இதுதான் மைனஸ். அப்போ இதில் இருக்க இந்த பச்சை ஒயர் ப்ளஸ், அடுத்த இந்த மஞ்சள் ஒயர் மைனஸ். ஓகே, ப்ளஸ் மைனஸை கண்டுபிடிச்சாச்சு. அதை பெஸ்ட்டாக மற்ற ரெண்டு வயரையும் நம்ம கட் பண்ணணும். ஓகே, இந்த வயர்லாம் வெட்டி கிளிக் பண்ணினா மைனஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டையும் பேர் எடுத்து வச்சு சோல்டிங் பண்ணிக்கணும். இப்போ மைக்கோட இந்த வயர் ரெண்டையும் நம்ம சோல்டிங் பண்ணணும். மைக்கில் மைனஸ் இது, அதை இப்போ மைக்கில் மைனஸோட வயர் மைனஸ் சோல்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சரியாக சோல்டிங் பண்ணியாச்சு. நீட்டாக ஒரு பென் மூடிக்குள்ளே மைக்கை மாற்றணும். அதுக்கு பெஸ்ட்டாக இந்த ஒயர் பியாமல் இருக்கிறதுக்கு ஓகே, இந்த வயர் அப்படியே ஒட்டு மாதிரி கம்மால் நீட்டாக டீயாக கம்மால் கவர் பண்ணியாச்சு. இது ஒட்டு மாதிரி நம்ம அப்படியே இதை வைப்போம், காய வைப்போம். ஒட்டுறதுக்கு இடையில் நம்ம இந்த மைக்கு இப்படி இந்த பென் மூடிய இந்த டாப்பை மட்டும் அறுத்தெடுப்போம். நம்ம செஞ்ச இந்த மைக்கில் இது விட்டு அதை விட்டு இப்படி ஒரு இதுக்கு கலராக இருக்கிறதுக்கு. ஓகே, இது காய் மாதிரி நம்ம பைக் பண்ணணும். ஓகே, நம்ம செஞ்ச மைக் நல்லா முடியோட நல்லா ஒட்டி காஞ்சி பிடிச்சிட்டு இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெல்கம் டு லைஃப் வித் மேக்கிங். ஓகே, சூப்பராகவே இல்லை இந்த மைக். இனி இந்த மைக் தான் நம்மளோட சேனலுக்கு ரெக்கார்ட் மைக்காக யூஸ் பண்ண போகிறோம்.